ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குடும்பத்தில ஒரு பையன் அவன ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. ஆக்சுவலா அவன் பொறுப்பு இல்லாம, ஒழுங்கா படிக்காம, ஊர் சுத்திட்டு, அப்படியே இருந்ததுக்கு முக்கியமான காரணம் அவங்க வீடும் தான். அப்பா, அம்மா ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாலும், முதல் பிள்ளை இவன் ஆம்பள பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவன் என்ன பண்ணினான்னாக்கா, அவன் ஒழுங்காவே படிக்கல. எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆனான். அதனால அவங்க வீட்ல இருக்கிறவங்கலாம் அதுக்கப்புறம் அவன ரொம்ப ஹார்ஷா பேச ஆரம்பிச்சாங்க. திட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க அப்பா அடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த மாரிலாம் ப்ராப்ளம் ஆகவும், 10த் ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆனான் அவன். 10த் ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆனதும் ரொம்ப ப்ரெஷர் வீட்ல இருந்து திட்டினாங்க, வச்சாங்கன்னு சொல்லி அவன் வீட்ட விட்டு ஓடி போயிட்டான். வீட்ட விட்டு ஓடி போனதும் அம்மாவும், அப்பாவும் சரி அவன் தலைமுழுகிருவான். இனிமே எனக்கு ஒரு பிள்ளை தான். இங்க இருக்கிற பிள்ளைய நான் ஒழுங்கா வச்சு வளர்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு, அவன் திரும்ப வந்தான். அவன் திரும்ப வர்றான்னு அவங்களுக்கு மெசேஜ் வந்ததுமே, அவன் துபாய்லேருந்து வர்றான். நல்ல நிலையில இருக்கிறான். அவன் நல்ல வேலையில இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வீட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அவன சரி அவன் வரட்டும். அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். நல்ல பையன் ஆயிட்டான் இப்ப அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசினாங்க. அவனும் வந்தான். ஓரளவுக்கு நல்லா சம்பாதிச்சிருந்தான். அதுக்கப்புறம் முதல்ல அவன் இங்க சென்னையிலேருந்து பாம்பே போயிருக்கான். பாம்பேல எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு என்னென்னமோ வேலைகள்லாம் செஞ்சு, அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்ச காலம் கழிச்சு அவன் துபாய்க்கு போயிருக்கான். அங்கே அவன் சம்பாதிச்ச காச வச்சு, அவன் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கான். இங்க தனக்குன்னு எங்கேயாவது ஒரு லேண்டோ, வீடோ வாங்கணும். மெட்ராஸ் வேண்டாம், கொஞ்சம் கிராமமா இருக்கட்டும் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா, அப்பா சொன்னாங்க, உனக்கு நான் பொண்ணு பார்த்துருக்கேன்ப்பா. கல்யாணம் பண்ணிட்டு நீ அங்கேயே வீடு கட்டி அங்க இருந்துக்கலாம் அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், "இல்ல எனக்கு நீங்க பொண்ணு பார்க்க வேண்டாம். நான் பார்த்துட்டேன்" அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். "ஆ நீ அந்த மாரிலாம் நீ சொல்லக்கூடாது. நாங்க தான் உனக்கு பொண்ணு பார்ப்போம்" அப்படின்னு. அவன் சொல்லிட்டான், "இல்ல ரொம்பவும் கஷ்டமான நிலைமையில என்னைய நம்பின ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஒரு மக இருக்கு. அந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்" அப்படின்னு சொன்னான். உடனே வீட்ல இருந்து சொன்னாங்க, "நீ அவங்களுக்கு காசு கீசு குடுத்து செட்டில் பண்றதா இருந்தா பண்ணிடு. இதெல்லாம் ஒரு விஷயமா?" அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவன் சொல்லிட்டான், "நான் அந்த பிள்ளைய ஒழுங்கா பார்த்தது கூட இல்ல. கடைசியா நான் அந்த பிள்ளைய பார்த்து 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் என் மனசுல தோணுனது இதுதான். அவருக்கு நான் செய்யக்கூடிய நன்றி இதுதான். நீங்க யாருமே என்னைய நம்பல. நீங்க யாருமே நான் ஒரு லெவல்ல திரும்ப சரியாயிடுவேன்னு நெனச்சு எனக்கு எந்த உதவியையும் செய்யல. ஆனா அவரு நான் எப்படி இருந்தனோ அப்படியே ஏத்துக்கிட்டார். ஆகையினால அவருக்கு நான் குடுக்க வேண்டிய மரியாதை இது" அப்படின்னு அவன் சொல்லிட்டான். மனுஷங்க எல்லாருமே ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு மாதிரி இருக்க தான் செய்றோம். அதுக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. யங் ஏஜ்ல ஒரு மாதிரி இருப்பாங்க. ஓரளவுக்கு ஒரு 30, 40ஸ்ல வரும்போது ஒரு மாதிரி இருப்போம். இத நம்ம அக்செப்ட் பண்ணிக்க தான் வேணும். ஒரு லெவல்ல எல்லாருமே மாறுவாங்க. எல்லாருமே வேற மாதிரி சேஞ்ச் ஆவாங்க. அவங்கவங்க வாழ்க்கைய அவங்கவங்க பார்த்துக்குவாங்க. இந்த நம்பிக்கை நமக்கு எல்லாருக்கும் வந்து தான் ஆகணும். யாரையுமே முழுசா நம்பாம இருக்கிறதோ, அல்லது முழுசா நம்பி நம்ம கஷ்டப்படுறதோ எல்லாம் வேண்டாம். அவங்கவங்க வாழ்க்கைய அவங்கவங்க பார்த்துக்குவாங்க. ஓரளவுக்கு நாம நமக்கு தெரிஞ்ச ஆட்கள, இந்த வயசு இப்படி தான் இருப்பாங்க. இனிமே அவங்க சரியாயிடுவாங்க. அப்படின்னு நாம அப்சர்வ் பண்ணி நம்ப ஆரம்பிச்ச மாரி இருந்தா கொஞ்சம் நல்லாருக்கும். இல்லையா? இல்லையானா இந்த பையன் ஆக்சுவலா சொன்னப்ப அவங்க அப்பா, அம்மாக்கு அழுகை வந்துருச்சு. "நீ என்ன இப்படி சொல்லிட்டன்னு." ஆனா உண்ம அதுதான். அவன அவங்க வீட்ல யாருமே நம்பல. பெத்த அம்மா, அப்பாவே நம்பலங்கிறதுனால தான் அந்த பையன் இப்படி ஒரு முடிவ எடுத்தான். அவன் எடுத்த முடிவுல எந்த தப்பும் கிடையாது. தன்னை நம்பினவர்களுக்கு அவன் காமிக்கிற நன்றி, இல்லையா? நம்ம எல்லாரும் இது மாதிரி நிலைமைகள கடந்து தான் வந்திருப்போம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் நம்புறதுக்கும், அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் நம்ம முயற்சி பண்ணுவோம்.